தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவோ அதிகம். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவை, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவை. இன்றைக்கு நாம் பார்க்க போவது புயலும் எரிந்த குடிசையும். முன்னொரு காலத்தில் ஒரு மாலுமி கடலில் பயணம் செய்தபோது கடுமையான புயலில் சிக்கி அவனது கப்பல் மூழ்கியது. அவன் மட்டும் தப்பித்து ஆள் நடமாட்டம் இல்லாத தீவில் கரை ஒதுங்கினான். தன்னை காப்பாற்ற யாராவது வருவார்களா என்று ஒவ்வொரு நாளும் கடலை பார்த்து கொண்டே இருந்தான். யாரும் வரவில்லை. வெயிலிலும் மழையிலும் தப்பிக்க அங்கிருந்த குச்சிகளை வைத்து ஒரு சிறிய குடிசையை அமைத்தான். தன் கையில் இருந்த சில பொருட்களை அங்கே பத்திரப்படுத்தினான். ஒரு நாள் உணவை தேடி காட்டிற்குள் சென்றுவிட்டு திரும்பிய அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மின்னல் தாக்கி அவன் ஆசையாக கட்டிய குடிசை எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருந்தது. கடவுளே, உமக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? ஏற்கனவே கப்பலை இழந்து அனாதையாக நிற்கிறேன். இப்போது இருந்த இந்த குடிசையையும் எரித்து விட்டீரே என்று அழுது புலம்பினான். ஆனால் அடுத்த நாள் காலை ஒரு பெரிய கப்பல் அந்த தீவை நோக்கி வந்தது. அதிலிருந்தவர்கள் மாலுமியை மீட்டனர். மாலுமி ஆச்சரியத்துடன், நான் இங்கே இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான். அதற்கு அந்த கப்பலின் கேப்டன், நேற்று மாலை இந்த தீவில் இருந்து தீ பற்றிக்கொண்டு புகையாக எழும்பியது. யாரோ சிக்னல் காட்டுவதற்காக தீ மூட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து அந்த புகையை பார்த்துத்தான் இங்கே ஆள் இருக்கிறது என்று வந்தோம். மாலுமி அப்படியே திகைத்து நின்றான். அவன் பேரழிவு என்று நினைத்த அந்த தீதான் அவனது உயிரை காப்பாற்ற தேவன் பயன்படுத்திய வழி என்று. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, நமது அறிவுக்கு எட்டாத தூரத்தில் தேவனுடைய ஞானம் இருக்கிறது என்று. நமது வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்படும் போது அல்லது நமக்கு பிடித்த ஒன்று அழியும் போது தேவன் அதைவிட பெரிய நன்மையை செய்ய நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய வழிகள் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவை. ஏசாயா 55:9 சொல்லப்பட்டது போல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.